ராகேஷ் வியூ வியூவர்ஸ்க்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நாம இங்க இருக்கிறோம்னா எஸ்கார்ஸ்ல இருக்கோம். ராகேஷ் வியூ வியூவர்ஸ் இங்க ஏன் வந்து கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே நம்மளுடைய எஸ்கார்ஸ்ல வந்து 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா வந்து அவங்க பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் அப்படின்னும் போது உங்களுக்கே நல்லா தெரியும், அழகா சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல இருந்திருக்கும். பெருசா வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி போயிருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு காருமே வந்து ரேட் அப்படிங்கிறது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வாரண்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்துடுறாங்க. கூடவே வந்து நீங்க வந்து ஷோரூம்ல பார்க்கும் போதே ஒவ்வொரு காருடைய மாடல் என்ன, அது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து டீடைல்டா கொடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a street who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. நம்ம அடுத்ததாக எஸ்கார்ஸில் ஹுண்டாய் தான் பார்க்க போகிறோம். ஹுண்டாயில் வந்து இது ரெண்டுமே வந்து i10 வெஹிக்கிள். யூஸ்வலாகவே நான் லாங் ரன்னுக்கு ஒரே கார் தாங்க வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலாம் எனக்கு கார் மாற்றுறது ஐடியாவே இல்லை. ஒரு கார் போதுங்க என் லைஃப் டைமுக்கு நினைக்கிறவங்க நிறைய பேர் சூஸ் பண்ணுற வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10, இல்லைன்னா அதனுடைய டாப் வெர்ஷன் அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ நாம் வந்து 2 வேரியண்ட்டில் இருக்கிறோம். ஒன்று வந்து ஹுண்டாய் i10, இன்னொன்று வந்து அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன் நியாஸ். இப்போ இந்த 2 காரை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹுண்டாய் வாங்குறவங்க எல்லாருமே லாங் ரன்னுக்கு, லாங் டைம் ரன்னுக்கு அப்படின்றதுக்கு தான் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சார் சொல்லுங்கள், இந்த ஹுண்டாய் i10 டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டீல்ஸ் கொடுக்க போகிறீங்க? இது வந்து கிராண்ட் i10 டாப் அண்ட் மாடல் ஆஸ்ட்ரா. இது வந்து ஏபிசி, ஏர்பேக்கு, அலாய்வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே இன்பில்டாக வண்டியில் வந்துடும். வந்து டாப் அண்ட் மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல் இயர். வந்து ஜஸ்ட் ஃபார் 5 lakhs தான் கோட் பண்ணுறோம். 60,000 ரன் ஆயிருக்கு இந்த வண்டி. பெட்ரோல் வேரியன்ட் 2016, ஜஸ்ட் 5 lakhs தான் கோட் பண்ணுறோம். 5 lakhsக்கு ஒரு கார் வாங்கிடலாம். நம்ம ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே வந்து ஒரு கார் ப்ரைஸிங் பார்க்கும்போதும் சரி, அது வந்து i10 கொஞ்சம் நாள் ஆச்சு வண்டி, இந்த i10 வந்து புதுசாச்சு, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நியாஸ் கிராண்ட் i10லேயும் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நியாஸ் வேரியன்ட் 2022 சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் எல்லாமே இன்பில்ட் வந்துடும். அலாய்வில், ஏபிஎஸ், ஏர்பேக்கு, சீட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நியூ சீட் கவர் இப்போ தான் அந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். திஸ் ஃபார் 26,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இப்போ 675 கோட் பண்ணுறோம். இதுவும் நெகோஷியபிள் தான். 2 வண்டிக்குமே வந்துட்டு 6 month வாரண்டி இருக்குது. ஏற்கனவே கம்மி ப்ரைஸ் தான், அதுலேயும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம ரொம்ப நேரமாகவே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் சார். என்னென்னா 6 months வாரண்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வியூவர்ஸ்க்கு வந்து புரியாது. என்ன 6 months வாரண்டி கொடுக்குறாங்க இவங்க, அது எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாது. அது என்ன 6 months வாரண்டி, கூடவே ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்ன்றதையும் நீங்கள் சேர்த்தே கொடுக்குறீங்க. RSAனா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சரி, இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் கார் மார்க்கெட்டில் சென்னையில் ஒரு 2-3 பேர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அதில் நாங்களும் இப்போ வந்து வாரண்டி கொடுக்குறோம். நிறையா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெஹிக்கிள் தான் நம்ம பண்ணுறோம். கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நிறையா வந்து வாரண்டி இருக்கும்போது சப்போஸ் வாரண்டியோட கொடுத்தோம்னா வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், திருப்தியாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இப்போ நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி வந்து அந்தந்த பிராண்டில் நீங்கள் என்னென்ன வண்டி பார்க்குறீங்களோ, மாருதி, ஹுண்டாய், ஹோண்டா, டொயோட்டா ப்ளஸ் டாட்டா, என்னென்ன வண்டி பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலே 6 month நாங்கள் வாரண்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வண்டி பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து கஸ்டமர் பேர்லேயே ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம். இங்கேயே கொடுத்துருவோம். நம்ம சப்போஸ் வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம என்னென்ன ரெக்டிஃபை பண்ணலாம், அதில் என்னென்ன பண்ண முடியாத டீட்டெயிலும் ஒரு பேம்ப்ளெட் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். பிடிஎஃப்ல பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம். நம்ம அதாவது இதை நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கோம். இந்த டிஸ்பிளே என்னென்ன கவர் ஆன் பண்ணியிருக்கோம். என்னென்னா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், இது மட்டும் தான் கவர் ஆகுது. மேஜராக இருக்கிற அதிக சார்ஜஸ் வர எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அதில் வாரண்டியில். சார், இப்போது இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அழகாக வந்து 6 months வாரண்டி எப்படி கவர் பண்ணி கொடுக்குறீங்க, RSA எப்படி கவர் பண்ணுறீங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும்
பார்த்துட்டு இருக்கிற மக்களாகட்டும் நிறைய மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா சென்னையில் போய் கார் வாங்காதீங்கப்பா ஃப்ளட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு போதாதுக்கு நிறைய வீடியோஸ் நாமளே பார்த்தோம், கார் எப்படியெல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நான் வாங்குகிற காரு சேஃப்டியா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நீங்கள் வாரண்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நம்ம கார்ஸுடைய அந்த சேஃப்டி டீட்டெயில்ஸ் நம்ம ஷோரூம் இங்கே கொளத்தூரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே எந்த அளவுக்கு சேஃபாக கார்ஸ் இருந்தது, ஃப்ளட் இங்கே வந்துதா வரலையா நம்ம மக்களுக்காக. ஆக்சுவலாக வந்துட்டு சென்னையில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஃப்ளட்டு கிடையாது. அது நிறைய பேர் வந்து அப்படியே பயந்துடுறாங்க, வெளியூர் இருக்கிற பீப்புள்ஸ். சென்னையில் எல்லா ஏரியாலுமே ஃப்ளட்டு கிடையாது, ஒரு சில ஏரியா மட்டும் தான் ஃப்ளட்டு. ஃப்ளட்டில் தண்ணி பாதி வண்டி போச்சு, பாதி வண்டி போகலை. சில பேருக்கு வந்துட்டு டயர் லெவலுக்கு மட்டும் வந்துச்சு, உள்ளாரையும் வந்தது, இன்ஜின் அந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே 200 ஃபீட் ரோட்டில் இருக்கும் நம்ம ஆஃபீஸ். பார்த்திங்கன்னா இங்கே பாடியிலேருந்து டுவர்ட்ஸ் இந்த மெயின் ரோட்டில் எங்கேயுமே ஃப்ரண்டில் இங்கே இருக்கிற ஈஸ்வர்கார் மார்க்கெட்டு இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 35 ஷோரூம் இருக்குது. இந்த ஏரியாவில் எங்கேயுமே ஃப்ளட்டு கிடையாது, மெயினில் தண்ணி சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேட்டில் வந்து டிசம்பர் 5 வந்த மழை டைமில் ஃபுட்டேஜ் வச்சுருக்கோம். இங்கே எங்கேயுமே தண்ணி கிடையாது. அதெல்லாம் போக இப்போ தண்ணியில் இல்லாத வண்டிக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதுதான் மெயின். ஃப்ளட்டில் போயிடுச்சுன்னா ஃப்ளட்டு அஃபெக்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஆன வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹிஸ்ட்ரியில் ஃப்ளட்டட் வண்டின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகிடும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் இன்சூரன்ஸ்லேயும் என்ட்ரி ஆகிடாது. இது எதுவுமே அந்த என்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு முன்னாடியே நம்ம பர்ச்சேஸ் பண்ண வண்டிலாம் அதில் அது கஸ்டமர்ட்டு வர வச்ச வண்டி இது. அதனால் இது எதுவுமே ஃப்ளட்டு வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது. ஃப்ளட்டு இல்லாத வெஹிக்கிளுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ் இல்லாத வண்டிகள் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே பண்ணுவாங்க. எல்லா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஸ்பிளே நம்ம சர்டிஃபிகேட் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். எல்லா வெஹிக்கிளுமே அந்த கம்பெனி வந்து கார்பரேட் கம்பெனியில் நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த கம்பெனி வந்துட்டு இருக்கிற டேரக்ட் ஷோரூம் கூட டைப் வச்சுருக்காங்க. ஃப்ளட்டட் வெஹிக்கிள் இருந்தால் சர்டிஃபிகேட் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. சர்டிஃபிகேட் பண்ணினா தான் உங்களுக்கு வாரண்டியே எலிஜிபிள் ஆகும். அப்போ உங்களுக்கு அதனால் வந்துட்டு ஃப்ளட் வெஹிக்கிள் இங்கே பயப்படவே தேவையில்ல, தைரியமாக வரலாம் உங்களுக்கு. நிச்சயமாக மக்களே, எல்லாருக்கும் இருந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிவிட்டேன், நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே சென்னை அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஃப்ளட் வந்துச்சுப்பா, காரெல்லாம் முங்குச்சுப்பா, இப்போ கார் ரோட்டில் போகலை தண்ணியில் போச்சு போட்டு மாதிரி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரே பதில், வாரண்ட்டி கவர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது ஃப்ளட்டட் வெஹிக்கிள் கிடையாது. ஏன்னா ஃப்ளட்டட் வெஹிக்கிளில் வாரண்ட்டி கவர் ஆகாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ நீங்கள் நம்பகமாக வந்து இங்கே ஒரு கார் வாங்குறீங்க நம்ம எஸ்கார்ஸ்லனா அந்த காருக்கு நாங்கள் கேரண்டி. நம்ம அடுத்ததாக நம்ம எஸ்கார்ஸில் பார்த்துட்டு இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி பெலனோ. இது வந்து 2018 மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் தான். ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. பெஸ்ட் ப்ரைஸ் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,70,000 ஒன்லி. அண்ட் இந்த காருக்கும் உங்களுக்கு 6 months வாரண்ட்டி கவர் ஆகுது. நம்ம எஸ்கார்ஸில் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்ட் குவிட் மாடல். ரெனால்ட் குவிட் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவிட். ஏன்னா வந்து இதில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்பவே சூப்பராக லேடிஸ்க்கு வந்து அந்த கியர் மாத்திர பிரச்சனைலாம் இருக்காது. உங்களுக்கு கம்ஃபர்ட் ட்ரைவ் கொடுக்கும். குறிப்பாக சிட்டி ட்ரைவுக்கு வந்து இது சின்ன சைஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சிட்டி ட்ரைவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பார்க்கிங் பண்ணணுன்னாலும் இந்த வண்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்துனாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஒரு டேர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டு டேர்ன் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல யூ டர்ன்லாம் போடணுன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கெலாம் குவிட் வந்து ரொம்பவே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கும். லேடிஸ் ஸ்பெஷல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லாமே குவிட். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது குவிட். அண்ட் ஒன்று வந்து மேனுவல் வெஹிக்கிளும் இருக்குது. ஸோ ஒன்னொன்னத்தோடைய டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குற ஒயிட் கலர் குவிட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர், 70,000 ரன் ஆயிருக்கு. 325 பண்ணுறோம், நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. இது மட்டும் தான் இங்கே இருக்கிற ஒரே மேனுவல் வண்டி. ஒரே மேனுவல் வண்டி ஒயிட் கலர் மட்டும் தான், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அடுத்த குவிட்டையும் பார்த்துலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்க்குற குவிட் பார்த்தீங்கன்னா வந்து 2018 சிங்கிள் ஓனர், 49 ரன் ஆயிருக்கு. 4,10,000 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இந்த வண்டியும் 2017 ஆட்டோமேட்டிக் தான், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 30,000 ரன் ஆயிருக்கு. 3,90,000 கோட் பண்ணுறோம், ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். 3,90,000க்கு ஒரு குவிட் இங்கே ரெடியாக நிற்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக வந்து யூஸ்டு காசில் இவ்வளோ கம்மியான வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியாது. இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குவிட் இந்த வண்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் ஓனர், 30,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கோட் பண்ணுறோம், ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஆட்டோ கீருது. நம்ம ஹேட்ச்பேக்கில் நிறைய குவிட் கார்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஆட்டோமேட்டிக் தான். இதுவும் ஒரு ஹேட்ச்பேக் தான். மாருதி சுசுகி அப்படின்னு சொன்னாலே ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும், ஜென்யூனாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் இருக்காது. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாருதி சுசுகி வந்து VXI மிட் வேரியன்ட் தான்.
இது வந்து 2018 மாடல் சிங்கிள் ஓனர் காரு. அது மட்டும் இல்லாமல் 67,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த காருக்கு நம்ம எஸ்கார்ஸ் கொடுக்குற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 ஒன்லிங்க. இது எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்காக மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா பிரையோ 2012 வி மாடல் கார் தான். இது வந்து ஒரு பெட்ரோல் கார், சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கிற இந்த காருக்கு நம்ம எஸ்கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,65,000 ஒன்லிங்க. அண்ட் எப்பவும் போல் நம்மளுடைய எல்லா கார்ஸ்க்கும் என்ன கார்லாம் நீங்கள் வந்து எஸ்கார்ஸில் வாங்குறீங்களோ எல்லா காசுக்குமே 6 months வாரண்டி கட்டாயமாக உண்டு. நம்ம எஸ்கார்ஸில் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா ஜாஸ். இது வந்து 2016 மாடல் வெஹிக்கல், விஎக்ஸ் பெட்ரோல் வெஹிக்கல். இது சிங்கிள் ஓனர் தாங்க. இந்த வெஹிக்கலுக்கும் கிட்டத்தட்ட 55,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த மெரூன் கலர் அழகான ஹோண்டா ஜாஸ் ஓடி இருக்கு. அண்ட் நம்ம எஸ்கார்ஸில் இந்த ஹோண்டா ஜாஸுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஹேட்ச்பேக் வந்து ஹுண்டாய் i20 ப்ளூ கலர் டாப் அண்ட் வேரியண்ட் வெஹிக்கல் தான். டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொன்னாலே இன்பில்ட்டாக ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்ஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், புஷ்பேக் ஸ்டார்ட் பட்டன்ஸும் இருக்கும். அண்டு இந்த காருடைய ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். 86,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கார்ஸில் இந்த காருக்கு வந்து 7,90,000 மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. இப்போ வந்து ஹுண்டாய் வெஹிக்கிள்ஸ் வந்து டீசல் வேரியண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இந்த கார் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த டீசல் வேரியண்ட்டை எடுக்கிறீங்கன்னா இதனுடைய மைலேஜ் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் கேரண்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் கார் தான். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஏர்பேக் எல்லாமே இன்பில்ட் தாங்க. அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார் தான். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அப்படின்னு சொன்னாலே ஹைவேஸ்க்கும் லாங் டிரைவ்ஸ்க்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் 68,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இந்த அழகான மெரூன் கலர் கார் i20க்கு வந்து நம்மளுடைய எஸ்கார்ஸ் 6,60,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய ஹுண்டாய் i20 எலைட் வேரியன்ட் ஷேப் அப்கிரேடான வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஓல்டு ஷேப் 2011 மாடல் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது வந்து டாப் எண்ட் வேரியன்ட் தான். ஜென்யூனாக கம்பெனி சர்வீஸ் பண்ண வெஹிக்கிள்ங்க இது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கிள், டாப் எண்ட் வேரியன்ட் இருந்ததுனால ஏர்பேக், அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும். 47,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நம்ம எஸ்கார்ஸில் 3,80,000 மட்டும்தான் இந்த காருக்கு கோட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸும் இருக்குங்க. இந்த கார் வாங்குறவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி நம்ம எஸ்கார்ஸில் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 2.75 lakhsலேருந்து 3 lakhs வரைக்குமே இந்த காருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. நம்ம வரிசையாக ஹுண்டாய் i20 கார்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒயிட் கலர் கார் வந்து ஹுண்டாய் i20 ஆஸ்டா 2018 மாடலுங்க. இது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியண்ட் கார் தான். டாப் எண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஏர்பேக் போன்ற சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். 60,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த காருக்கு நெகோஷியபிளாகவே இவங்க ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா டியாகியோ XZA 2017 மாடல். இது வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி யூசபிள் வெஹிக்கல். அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கலுக்கு வந்து சிங்கிள் ஓனர் தாங்க. நம்மளுடைய எஸ்கார்ஸில் இந்த வெஹிக்கலுக்கு சூப்பராக ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,85,000 ஒன்லி. அண்ட் 81,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. எப்பவும் போல நம்மளுடைய எஸ்கார்ஸ்ல இந்த காருக்கும் 6 months வாரண்டி அப்படிங்கிறது கவர் ஆகுது. ராகேஷ் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு பெஸ்டான ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்க்கு வந்து, அதாவது நம்மளுடைய எஸ்கார்ஸ் இங்க கொளத்தூர்ல இருக்கு, அங்க வந்திருக்கோம். நம்ம வந்து சூப்பரான மாடல் கார்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நிச்சயமா இதுல உங்களுக்கு ஏதாவது 1 இல்ல 2 கார் கூட பிடிச்சிருக்கலாம். என் வீட்டுல இருக்கீங்க, வாங்க கொளத்தூர்ல இருக்கிற நம்மளுடைய எஸ்கார்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய, அட் த சேம் டைம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களே சொல்லி தராங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி தராங்க. எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த காரை சூஸ் பண்ணுங்க. நீங்களும் இன்னையில இருந்து ஒரு கார் ஓனர் தான்.